Hello students, welcome to Maths and Tamil channel. இன்னைக்கு 9th standard mathsல real numbers நம்ம பார்க்க போறோம். real numbersல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி surds அத பத்தி கண்டிப்பா நம்ம பார்த்தாதான் அந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண முடியும். பேஜ் 60 இருக்கு இல்லையாமா, பேஜ் உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் 60 எடுத்தா surdsன்னு சொல்லி இருக்கும். define surd அப்படின்னு சொல்லி இப்போலாம் கொஸ்டின் பேப்பரில் டெஃபினிஷன்லாம் கேட்குறாங்க. டெஃபினிஷன் சர்டுக்கு என்னன்னா, a surd is a irrational root of a rational number nth root of a is a surd provided n belongs to n greater than 1. the rootக்குள்ள a is a rational. example square root of 2, square root of 3. ஓகேயா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபைன் சர்டுன்னு சொன்னாங்கன்னா இதை அப்படியே எழுதணும். இதை உங்களுக்கு என்ன தேவையோ இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி கொடுத்துறேன். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. A surd is irrational root of a rational number. nth root of a is a surd provided n belongs to n greater than 1. a is a rational. இது அப்படி நமக்கு புக்கில் இருக்குது இல்லையாமா. எப்பவுமே 2 ஸ்கொயர், இதை நம்ம என்ன செய்வோம், 2 ஸ்கொயர். இது என்னது, 2 பவர் 1/3. இது என்ன செய்வோம், 2 பவர் 1/3. இது 2 ஸ்கொயர், இது 2 பவர் 1/3. இதெல்லாம் இங்கே கற்றுக்கிடணும். இப்போ இந்த சர்டில் பியூர் சர்ட், மிக்சட் சர்ட், இன்னும் சிம்பிள் சர்ட், காம்பவுண்ட் சர்ட் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்க. பேஜ் 60, பேஜ் 63லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும். அதில் லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. பேஜ் 63ல என்ன இருக்குது, லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்தாதான் நீங்கள் சர்ட்ஸில் இருக்க ப்ராப்ளம் பண்ண முடியும். இந்த 63 பேஜை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பியூர் சர்ட் என்னது, a surd is called a pure surd if its coefficient is 1. கோஎஃபிஷியன்ட்னா என்னதுங்கிறத சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அப்போ இந்த 3 இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இது கியூப் ரூட் ஆஃப் 6, இது 4th ரூட் ஆஃப் 7, இது 5th ரூட் ஆஃப் 49. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கோஎஃபிஷியன்ட் கிடையாது. அதை உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்லி கொடுக்குறேன். பியூர் சர்டுனா இந்த இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் வரவே கூடாது. எதுதான் இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. A surd is called a pure surd if its coefficient is 1. அதுதான் பியூர் சர்ட். இதெல்லாம் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இது கியூப் ரூட் ஆஃப் 6, இது எப்படி சொல்லுவோம் 4th ரூட் ஆஃப் 7, இது 5th ரூட் ஆஃப் 49. அப்புறம் மிக்சட் சர்ட்னா a surd is called a mixed surd if it is coefficient other than 1. இப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 5 ரூட் 3 எப்படி இருக்கு, 5 ரூட் 3. இது எப்படி இருக்கு 2 4th ரூட் ஆஃப் 5, 2 4th ரூட் ஆஃப் 5. இது எப்படி இருக்கு 3 4th ரூட் ஆஃப் 6. புரிஞ்சுச்சா, 5 root 3, இது 2 into 4th root of 5, இது 3 4th root of 6. அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். 3 4th root of 6. சர்டில் இது மிக்சட் சர்ட். 3 into 4th root of 6. இதில் ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறேன் இல்லையா, 4. அதுதான் ஆர்டர் ஆஃப் அ சர்ட் என்னது 4. இந்த ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் வேல்யூ இருக்கு இல்லையா 6, அதை ரேடிக்கன் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், ரேடிக்கன். அப்புறம் இந்த இதுக்கு 4th ரூட் ஆஃப் 6க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குல்ல 3, அதுதான் கோஎஃபிஷியன்ட். அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சா. இது ரொம்ப முக்கியம். 3 into 4th ரூட் ஆஃப் 6 இருக்கு இல்லையா, அதில் அந்த ப்ளூ கலர்ல 4ல எழுதியிருக்கதான் ஆர்டர் ஆஃப் அ சர்ட். அந்த ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்குது 6, அது ரேடிக்கன். அந்த இதுக்கு வெளியே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா 3,
அதுதான் கோஎஃபிஷியன்ட். ஓகேயாமா? தேர்டை பற்றி நீங்கள் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஓரளவு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 9th என்னென்ன சம்ஸ் வருதோ அதை பண்ணிடலாம். பேஜ் 63ல் இருக்கிறத லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் அது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுட்டிங்கன்னா நான் எக்ஸசைஸ் உங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யும் ஸ்டூடெண்ட் புரியும். இதுதான் தேர்டை பற்றி டிஃபைன் தேர்டை நீங்கள் படிக்க மறக்காதீங்க. ஓகேயா? தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறக்காதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.